வெல்கம் பேக் டு ராஜேஷ் வீலாக். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா T20 வேர்ல்டு கப் 2026ஓட மேட்ச் நம்பர் 48ஓட ப்ரிடிக்ஷன் ப்ரிவியூ பார்க்க போறோம். இன்னைக்கு ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா சூப்பர் 8 2020ல விளையாடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கரெக்டாக ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து அரையிறுதி கனவுன்னு ஒன்று இருந்தா அந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். அதுவும் சாதாரண ஜெயிப்பா இருக்கக்கூடாது, மிகப்பெரிய ஜெயிப்பா இருக்கணும். அப்பனா மட்டும்தான் அரையிறுதி வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவோட சூப்பர் 8 போட்டிகளில் ஆல்ரெடி ஒன்று முடிச்சாச்சு. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுசமான ஒரு கேம் வந்து விளையாண்டாங்க. அது பார்த்தீங்கன்னா 187 ரன்னுக்கு வந்து 7 விக்கெட் விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதை கூட நம்மளால வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியல. 111க்கே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய பின்னடைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னைக்குமே ஓப்பனிங் பேட் ஆடாத சவுத் ஆப்பிரிக்கா வந்து நரேந்திர மோடி ஸ்டேட்ல ஓப்பனிங் பேட் வந்து நம்மளோட ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் பண்ணி நல்லா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மூலமா அவங்க வந்து பாயிண்ட் டேபிள்ல டாப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான மேட்ச் ஜிம்பாப்வே கூட இந்தியா. ஸோ இந்த ஜிம்பாப்வே மேட்ச் கூட ஒரே ஒரு ஹோப் என்னன்னா இந்தியா வந்து ஒரு சாதாரண ஸ்கோர்ல வின் பண்ணக்கூடாது. 180 ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு 220 ரன் அடிச்சு ஜிம்பாப்வே வந்து ஒரு 110க்குள்ள சுருட்டினா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு செமிஃபைனலுக்குள்ள போறதுக்கான ஹோப் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த வர மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பவான் டீமான வெஸ்ட் இண்டீஸ், அவங்க ஆல்ரெடி பாயிண்டர்ல பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா கூட போக போறாங்க, கொல்கத்தா கிரவுண்ட்ல வந்து மோத போறாங்க. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டஃப்பான மேட்சா தான் இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து பெரிய நெட் ரன் ரேட் வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தால இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோரோட வின் பண்ணா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து பாயிண்ட் டேபிள்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செமிஃபைனல் அறுதிக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்தியாவோட சூப்பர் 8 போட்டியாளர்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நம்ம வந்து குரூப் 1ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் டாப் 3ல இருக்கு. ஸோ இந்தியா 3ல இருக்கிற காரணத்தாலதான் வந்து ரொம்ப டஃப்பான மேட்சா இருக்கு. ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இழைச்ச டீம் கிடையாது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாண்டாங்க. அவங்க இருந்தாலுமே ஒரு ஹார்ட் ஃபைட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியல. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபைன்னு சொல்லலாம். ஆனா இந்தியா வந்து குவாலிஃபை ஆகணுமா ஜிம்பாப்வே அகேன்ஸ்டா ஒரு 220 ரன் அடிக்கணும். ஜிம்பாப்வே வந்து 110ல வச்சு சுருட்டணும். அப்படின்னா மட்டும்தான் ஜிம்பாப்வேக்கு இந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்துல வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த டேபிள்ல போக போறாங்கன்னு தோணுது. நம்ம MVP பிளேயர்ஸ் வந்து நேரடியாக பார்த்துடலாம். டாப் 100ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எல்லா பிளேயருமே இருக்காங்க மெயின் பிளேயர்ஸ். பட் இருந்தாலுமே அவங்க யாருமே வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணு சொல்லலாம். ஸோ இஷான் கிஷனா இருக்கட்டும். இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4th ரேங்க்ல இருந்தாரு. இப்போ 11th ரேங்க் வந்துட்டாரு. ஏன்னா கடைசி மேட்ச்ல அவர் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா சூரியகுமார் 11th ரேங்க்ல மாதிரி பட் 21 போயிட்டாரு. ஸோ சூரியகுமார் வந்து அந்த அளவுக்கு ஒரு 30+ ஸ்கோர் கொடுக்காம நிறைய மேட்ச்ல போயிட்டு இருக்காரு. ஸோ அதான் அவரோட டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். சிவன் டூபே சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து 60ல இருந்து இப்போ 32 ரேங்க் பண்ணிட்டாரு. ஸோ சிவன் டூபே பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவர் டாப் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர். இந்த வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல மஸ்ட் ஒரு மினிமம் 3 விக்கெட்ஸாக இருக்கணும். ஏன்னா இது ஹோம் கிரவுண்டு. ஸோ அவர் வந்து எடுத்தால் மட்டுமே இந்தியாவுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹார்திக் பாண்டியா, ஜஸ்டின் இந்தியா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தலா ஒரு விக்கெட்ல 2 விக்கெட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஷதீப் சிங் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம விக்கெட் எடுத்தால் மட்டுமே இந்தியாவுக்கு வந்து ஹோப் கண்டினியூ ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே அவங்க 11th வச்சிருப்பாங்க. சேட்டனை தூக்கி மேலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான டாப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் கிஷான் கிஷனும் வருவாங்க. 3rd ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வருவாரு. 4th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியகுமார் வருவார். 5th வந்து சிவன் டூபே வருவாரு. அப்படிலாம் திலக் வர்மா வருவாரு. அது மொத்தம் இன்னைக்கு வந்து இந்தியாவோட டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஹிட் மூலம் தான் போவாங்க. அதுவும் சாதாரண ஹிட் கிடையாது. ஒரு 220க்கான ஸ்கோருக்கு அடிக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட்லாம் போவாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து இந்த டீம்ல இடம்பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. வாஷிங்டன் சுந்தரும் சரி, ரிங்கு சிங்கும் சரி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு நம்ம திலக் வர்மாவை கொண்டு வரதுக்கும் அக்ஷர் பட்டேலை கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா திலக் வர்மா அந்த கிரவுண்ட்ல இருந்து நல்லா ஒரு ரன் வச்சிருக்காரு. பிளஸ் வந்து அவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 3rd ஸ்பின்னரை கூட யூஸ் பண்ணலாம். அபிஷேக் சர்மாவும் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ரிங்கு சிங்கை வந்து உட்கார வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம 11th. இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா கிரவுண்டுனால இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். பிளஸ் வந்து சென்னை ஆடியன்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்தியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் MVP பிளேஸ் ஜிம்பாப்வே பார்த்துடலாம். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனோட டாப் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸிங் முசரபானி தான் இருக்காரு. அவர் வந்து
டாப் நாச் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்லயும் நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா பண்ணும் பட்சத்தில் அவர் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராட் ஈவன்ஸ் வந்து அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் போடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட முன்னாடி வந்து டவுன்ல இறங்கினாரு. ஸோ அவருக்கான விக்கெட்டும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மறுமணி பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனர், பட் இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டார்டிங்லேயே வந்து பும்ராக்கோ இல்லை அஸ்வின் சிங்கோ விக்கெட் விடும் பட்சத்தில் அந்த டீம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் சந்திக்கும். அப்புறமேட்டு பென்னட் வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நல்லா விளாண்டாரு. இருந்தாலும் கடைசி மேட்ச்ல வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பேசப்படல. அதுல இருந்து மீண்டு வந்து அவர் வந்து ஒரு 30+ ஸ்கோர் கொண்டு போனாங்கன்னா அந்த டீமுக்கான ஒரு 150+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா கேப்டன், அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜூரி இருக்குன்னா இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அப்படி வரும் பட்சத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் மேட்சா இருக்காது. ஏன்னா அவரோட பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஹேண்டல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. கர்வா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் கர்வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் தான். பட் இருந்தாலுமே வந்து டாப்ல வந்து விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலுமே ஒரு 1 இல்ல 2 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. டிஎன் மயர் லாஸ்ட் மேட்ச்ல இம்ப்ரெஸ் பண்ண ஒரு நல்ல பிளேயர். அவர் ஷாட்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் ஷாட்டா இருந்தது. அவர் வந்து முன்னாடி ஓப்பன் 3rd டவுன்ல 4th டவுன்ல இறக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பேட்ஸ்மேன் காரணத்தால இந்தியாவோட நம்பர் 1 டீம்னால இவங்க வந்து ஒரு 210 ரன்ஸ்குள்ள வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில் ஜிம்பாப்வே. நெக்ஸ்ட் ஹெட் மேட்ச் பார்த்துடலாம். ஓவராலா இந்த 2 டீமும் வந்து பாத்தீங்கன்னா 13 மேட்ச் வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே வந்து இந்தியா தான் ஹையஸ்ட் மேட்சஸ் வின்னிங்கா இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஜிம்பாப்வே வந்து டாப் 11th ரேங்க்ல இருக்காங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் சரி, சஞ்சீவ் சாம்சனும் சரி, இசான் கிஷனும் சரி, எல்லாருமே ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறேன். அவங்களோட பிளஸிங் முகமது அவருக்கு வந்து விக்கெட் கொடுக்காத பட்சத்துல இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 220 கூட போகலாம். 180 to 220 வந்து எதிர்பார்க்கிற ஸ்கோர் ஃபார் இந்த கிரவுண்ட்ல. பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து வருண் சக்கரவர்த்தியும் திலக்கும் அக்சரும் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து சென்னை பொறுத்தவரை ஸ்பின்னருக்கு வந்து நல்லா ஹோப் கொடுக்கும். ஸோ அவங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலா அசிம் சிங்கும் ஜஸ்பின் பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவும் ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து சிவம்புவோட பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிங்கு சிங் வந்து டீம்ல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதே போலதான் இந்த ஜிம்பாப்வே டீம்ல செலக்ட் பண்ணிருக்க பிளேஸ்லாம் வந்து நல்லா விளையாட பட்சத்துல அவங்க ஒரு டீசென்டான ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எதுவாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நம்ம நெட் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ற பட்சத்துல தான் வந்து நம்மளுக்கு செமிஃபைனலுக்கான வாய்ப்புகள் வந்து கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் மேல போவாங்க. ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் நேற்று மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்ம் கொடுத்தனால செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்களும் குவாலிஃபை ஆகுவாங்க. அப்படி குவாலிஃபைட் ஆகும் பட்சத்துல நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் மார்ச் 4th வந்து செமிஃபைனல் வந்து கொல்கத்தால அல்லது கொழும்புல வந்து விளையாடுவாங்க. மார்ச் 5th பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் வந்து வான்கடை ஸ்டேடியத்துக்கு மும்பைல விடுவாங்க. ஸோ என்னோட ரிவ்யூஸும் ப்ரிவியூஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.